உனக்காக காத்திருக்கிறேன். பகுதி 9. சந்தையில் வாங்க வேண்டியிருந்த தேவையான பொருட்கள் அனைத்தையும் வாங்கி முடித்துக்கொண்டு ஆதவனும் வெண்பாவும் வண்டியை நோக்கி நடந்தார்கள். ஆதவன் பைக்கை ஸ்டார்ட் செய்ததும் வெண்பா அவனுக்கு பின்னால் ஏறி அமர்ந்தாள். இருவரும் எதுவும் பேசாமல் வீட்டை நோக்கி புறப்பட்டார்கள். ஆனால் அவர்களின் மனம் மட்டும் அமைதியாக இல்லை. காலையில் வண்டியில் வரும்போது நடந்த ஒவ்வொரு சம்பவமும் இருவரின் எண்ணங்களிலும் மீண்டும் மீண்டும் வந்து வந்து சென்று கொண்டிருந்தது. அவனுடைய அருகாமை, அவளுடைய வெட்கம், அந்த எதிர்பாராத நெருக்கம், அவன் தன் பெயரை மெதுவாக அழைத்த அந்த குரல், உடல் வெப்பம் எல்லாம் இருவருடைய மனதிலும் தனித்தனியாக ஓடிக்கொண்டிருந்தன. அப்படியே தங்களுடைய எண்ண ஓட்டங்களில் மூழ்கியபடியே இருவரும் வீட்டை சென்றடைந்தனர். வீட்டின் முன் பைக் நிறுத்தியதும் வெண்பா முதலில் பைக்கில் இருந்து இறங்கினாள். வாங்கி வந்த பொருட்களை அடங்கிய பைக்களை எடுக்க அவள் சென்றபோது ஆதவன், "நீ போய், பைகளெல்லாம் நான் எடுத்துக்கொண்டு வருகிறேன்" என்றான். வெண்பா தலையசைத்துவிட்டு வீட்டிற்குள் சென்றாள். ஆளுக்குள் சீதா அமர்ந்திருந்தாள். வெண்பாவை பார்த்ததும், "என்ன வெண்பா, சந்தையிலிருந்து எல்லாம் வாங்கியாச்சாமா?" என்று கேட்டார். "வாங்கியாச்சு பெரியம்மா." "அப்ப சரி, அந்த பைகளெல்லாம் சாமி ரூம்ல கொண்டு போய் வைங்க. வச்சுட்டு நீங்க 2 பேரும் முதல்ல போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டு முடிச்சதும் வெண்பா, கோயிலுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடு." "சரி பெரியம்மா" என்று வெண்பா சொல்லி அமைதியாக நின்றாள். சீதா எழுந்து தன்னுடைய அறையை நோக்கி சென்றாள். அதற்குள் ஆதவன் பைகளை எடுத்து கொண்டு வந்து சாமி அறைக்குள் வைத்துவிட்டு ஹாலுக்கு வந்தவன் பிறகு தன்னுடைய அறைக்கு செல்ல திரும்பிய போது, அப்போது வெண்பா, "சாப்பிட்டு போகலாம் வாங்க" என்று சொல்லிவிட்டு அவனுக்காக காத்திராமல் திரும்பி சமையலறைக்குள் நடந்து சென்றாள். அவளுக்கு பின்னால் ஆதவனும் சமையலறைக்குள் சென்றான். அங்கே ஒரு சிறிய டைனிங் டேபிள் இருந்தது. அதில் சாப்பாடு அனைத்தும் ஏற்கனவே தயாராக இருந்தது. வெண்பா ஒரு தட்டை எடுத்து வைத்து நின்றாள். ஆதவன் சென்று அமர்ந்தான். வெண்பா அவனுக்கு சாப்பாடு பரிமாறினாள். அவன் சாப்பிடத் தொடங்கினான். வெண்பா அவன் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே அவனுக்கு தேவையானவற்றை உடனுக்குடன் எடுத்து கொடுத்து கொண்டிருந்தாள். ஆதவனுடைய வாழ்க்கையில் இதுதான் முதல் முறை. அவனுக்காக வேலை செய்ய நிறைய பேர் இருந்தாலும் அவனுடைய தனிப்பட்ட வேலைகளை அவன் எப்போதும் வேறு யாரையும் செய்ய அனுமதித்ததே இல்லை. சாப்பிடுவதை கூட அவனே பார்த்து கொள்வான். அவனுடைய பெற்றோர் இல்லாததால் அவன் யாரையும் தன்னுடைய வாழ்க்கைக்குள் அந்த அளவுக்கு அனுமதித்தில்லை. ஆனால் இப்போது முதல் முறையாக வெண்பா அவனுடன் இருந்து அவனுக்காக சாப்பாடு பரிமாறுகிறாள். அது அவனுடைய மனதிற்கு மிகவும் நெருக்கமாக இருந்தது. குடும்பம் என்றால் இப்படிதான் இருக்குமா? அப்படியென்றால் அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக என்னவளாக வெண்பா இருக்க வேண்டும். எனக்கும் அவளுக்கும் கிடைக்காமல் போன அந்த சின்ன வயது குடும்ப பாசம் இனி நமக்கு ஒருவருக்கொருவர் கிடைக்க வேண்டும். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் உலகமாக மாறி அந்த உலகத்திலே வாழ வேண்டும். ஆதவன் அவளை பார்த்தபடியே அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தான். "வெண்பா" என்று அவளுடைய பெயரை அவன் மிகவும் மென்மையான குரலில் அழைத்தான். ஒவ்வொரு முறையும் அவன் அந்த பெயரை சொல்லும் போதும் வெண்பாவின் மனதுக்குள் ஏதோ ஒரு இனிய உணர்வு பரவியது. அவளுடைய வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சிகள் பறப்பது போல இருந்தது. ஆதவன் அவளை பார்த்தபடியே, "நீ உட்காரு, ஒன்னா சாப்பிடலாம்" என்று சொன்னான். அதற்கு வெண்பா, "இல்ல, நான் அப்புறம் சாப்பிடுறேன்" என்று சொல்ல, "உட்காரு, என் கூடவே சாப்பிடலாம்" என்று ஆதவன் சொன்னான். அவன் சொன்னதும் வெண்பா எதுவும் சொல்லாமல் அவனுக்கு எதிரில் இருந்த சேரில் சென்று அமர்ந்தாள். பரிமாறிக்கொள்ள போகும்போது ஆதவன் அவளுக்கு உதவி செய்தான். அந்த சின்ன சின்ன உதவியும் வெண்பாவுக்கு ஒரு விதமான வெட்கத்தை ஏற்படுத்தியது. இருவரும் எதுவும் பேசாமல் அமைதியாக சாப்பிட்டு கொண்டிருந்தனர். அவ்வப்போது இருவரும் ஒருவரை ஒருவர் திருட்டுத்தனமாக பார்த்து கொண்டனர். அந்த சின்ன தருணங்கள் கூட இருவருடைய இதயத்திலும் சொல்ல முடியாத ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தியது. அந்த இனிமையான தருணத்தை இருவரும் தங்களுடைய இதயத்தில் அழகான நினைவுகளாக சேகரித்து கொண்டனர். சாப்பிட்டு முடித்த ஆதவன் வெண்பாவை பார்த்து தலையசைத்துவிட்டு தன் அறையை நோக்கி சென்றான். அறையை நோக்கி சென்று கொண்டிருந்தவனின் செல்போன் சினுங்கியது. திரையில் PA என்று வந்ததும் ஆதவன் தன் அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டான். வெண்பா தன்னுடைய வேலைகளை முடித்துவிட்டு பூஜைக்கு தேவையான பொருட்களை தயார்படுத்துவதற்காக பூஜை அறையினுள் சென்றாள். அழைப்பை ஏற்றாள். "ஹலோ" என்று ஆதவன் சொல்ல, "சார், சாரி சார், உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைச்சோம். ஆனால் சிச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்கு. அதனால தான் கால் பண்ண வேண்டியதாயிடுச்சு. இட்ஸ் ஓகே. என்ன விஷயம்?"
என்று ஆதவன் கேட்க, சார், நம்ம ஃபைனல் பண்ணி வச்சிருந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ்லாம் மேத்தா குரூப்ஸுக்கு லீக் ஆகிருக்கு சார். இதை யார் லீக் பண்ணாங்கன்னு எங்களால் கண்டுபிடிக்க முடியல. நாங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் விக்ரம் சார் எல்லா ஷேர் ஹோல்டரையும் இந்த லீக்கான விஷயத்த சொல்லி இதனால் கம்பெனிக்கு பெரிய லாஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அவர்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது. அதை யூஸ் பண்ணி இந்த லாஸ்லேருந்து கம்பெனியை பெரிய பாதிப்புக்கு போகாமல் தடுக்க முடியும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அதனால் எல்லா ஷேர் ஹோல்டரும் ஒன்றா சேர்ந்து உங்களை பார்த்து பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களை ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சார். ஆதவன் அவன் சொன்ன அனைத்தையும் பொறுமையாக கேட்டுவிட்டு சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு நிதானமாக பேசத் தொடங்கினான். ப்ராஜெக்ட் லீக்கான விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதை நான் பார்த்துக்கிறேன். யார் பண்ணாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். நீங்கள் அதை பற்றி எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க வேண்டாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, என்னோட ரூமுக்கு போங்க. அங்கே என்னோட லேப்டாப் இருக்கும். அதை எடுத்துக்கோங்க. அதில் ப்ராஜெக்ட் பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணுங்க. அதுக்குள்ள இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான முழு டீட்டெயில்ஸும் இருக்கும். அதோட இந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ண வேண்டிய டீமில் யார் யார் இருக்கணும்னு ஒரு லிஸ்ட்டும் இருக்குது. அந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் வைத்து ஒரு தனி டீம் ஃபார்ம் பண்ணுங்க. நாளைக்குள்ள ப்ராஜெக்டை டெவலப் பண்ணி ரெடி பண்ணுங்க. மேத்தா குரூப்ஸ் அவங்களோட ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணி முடித்ததும் நம்ம ப்ராஜெக்ட் பியை சப்மிட் பண்ணுங்க. ஆதவன் கான்ஃபிடென்ட்டாக சொன்னான். டீல் கன்ஃபார்ம் ஆனதும் எனக்கு கால் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு மெசேஜ் மட்டும் போட்டால் போதும் என்று ஆதவன் தெளிவாக சொன்னான். பிஏ இன்னும் அதிர்ச்சியிலிருந்து முழுமையாக வெளிவராமல், ஓகே சார், நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுவோம் என்று பதட்டத்துடன் கூறினார். இன்னொரு விஷயம் என்று ஆதவன் சொல்ல, பிஏ மீண்டும் கவனமாக கேட்டான். இந்த புது ப்ராஜெக்ட் தயாராகிற விஷயம் யாருக்குமே தெரியக்கூடாது. ப்ராஜெக்ட் டீமுக்கும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியணும். ஷேர் ஹோல்டர் மீட்டிங்கை நீங்கள் என்ன சொல்லணும்னு இப்போ சொல்கிறேன். நம்ம ப்ராஜெக்ட் லீக் ஆயிடுச்சு. அதை யார் லீக் பண்ணாங்கன்னு நாம் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சொல்லுங்க. அதே நேரத்தில் லீக் ஆனது நம்மளோட ப்ராஜெக்ட் தான். அதோட ஐடியாவும் டீட்டெயில்ஸும் நம்மளோட தான் என்பதை நிரூபிக்கிற எல்லா டீட்டெயிலையும் பழைய ப்ராஜெக்ட் டீமுக்கிட்ட ரெடி பண்ண சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க. அந்த எவிடன்ஸை வச்சு நாளைக்கு மேத்தா குரூப்ஸ் அவங்களோட ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணினாலும் அது நம்மளோட ப்ராஜெக்ட் தான் என்பதை நிரூபித்து அந்த டீல் அவங்களுக்கு கிடைக்காம நம்மளால் தடுக்க முடியும். இதுதான் சிஓ சாரோட முடிவு பண்ணியிருக்காருன்னு சொல்லுங்க. சரி சார். பிஏ இன்னும் பதற்றத்திலே இருந்தார். ஆதவன் சொன்ன அனைத்தையும் புரிந்து கொண்டான். சரி சார், நீங்கள் சொன்ன மாதிரியே நாங்கள் செஞ்சிடுறோம் என்று கூறிவிட்டு அழைப்பை துண்டித்தான். அழைப்பு துண்டிக்கப்பட்டதும் ஆதவன் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு தன்னுடைய கைபேசியை எடுத்தவன் வேறொரு எண்ணுக்கு அழைத்தான். 2 ரிங்குகளுக்குள்ளாகவே மறுமுனையில் அழைப்பு ஏற்கப்பட்டது. சொல்லுங்க சார் என்று குரல் கேட்டதும் ஆதவன் நிதானமாக, எல்லாமே நம்ம பிளான் படி தானே போய்கிட்டு இருக்கு. நீங்கள் எல்லாத்தையும் டீப்பாக வாட்ச் பண்ணிக்கிட்டு தானே இருக்கீங்க என்று கேட்டார். எஸ் சார், எல்லாமே நாங்கள் டீப்பாக தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்று பதில் வந்ததும், இந்த ப்ராஜெக்ட் லீக் ஆனதுக்கான ப்ரூஃப் கிடைச்சிருச்சா என்று ஆதவன் கேட்டான். எஸ் சார், அதுவும் ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அந்த ப்ரூஃபுக்கு நாங்கள் ரொம்பவே நெருக்கமாக வந்துட்டோம் சார் என்று மறுமுனையில் இருந்தவன் ஆதவனுடைய குரல் இன்னும் தீவிரமானது. நான் திரும்பி வந்ததும் நான் சொன்ன எல்லா விஷயங்களுக்குமான எவிடன்ஸும் முழுசாக என் கையில் இருக்கணும். அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதில்
யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ அவங்களோட பேரோட லிஸ்ட் எனக்கு வேணும். ஓகே சார், எதையும் மிஸ் பண்ணாம ரொம்ப கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க என்று ஆதவன் உறுதியாக சொன்னான். சரி சார், புரிஞ்சது என்று பதில் வந்ததும் ஆதவன் அழைப்பை துண்டித்தான். சில நொடிகள் அப்படியே அமைதியாக இருந்தவனுக்குள் கோபம் அதிகரித்து கொண்டே இருந்தது. எப்படி எல்லாராலும் இவ்வளவு சுயநலமாக இருக்க முடியும்? தங்களோட சுயநலத்துக்காக இன்னொருத்தவருக்கு இவ்வளவு பெரிய துரோகம் பண்ண எப்படி மனசு வரும் என்று நினைத்தவனுக்கு கோபம் இன்னும் அதிகமானது. அந்த கோபத்தோடு வெளியே சென்றால் அதை வேறு யாரிடமோ காட்டி விடுவோம் என்று நினைத்த ஆதவன் தன்னுடைய அறைக்குள்ளேயே இருந்தான். சில நேரம் அப்படியே இருந்தவனுக்கு திடீரென்று வெண்பாவின் முகம் நினைவுக்கு வந்தது. அவளுடைய முகத்தை நினைத்ததும் அவனுக்குள் இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்தது. அப்படியே கண்களை மூடியவன் சில நொடிகளில் அமைதியாக தூங்கத் தொடங்கினான்.